ஹே காய்ஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்துக்குரிய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, படம் பார்க்கலாமா வேணாமா, உங்களுக்குள்ளே நிறைய கொஸ்டினாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து வளவள கொலன்னு கொண்டு போகாமல் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் முடிக்க பார்க்குறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் இந்த வீடியோ, ஓகேவா? பாசிட்டிவ் எனக்கு வந்து தோணுச்சுன்னா, இந்த படத்துக்கு பாசிட்டிவே வந்து அஜித் குமார் தான். ஏன்னா அஜித் குமார் இல்லைன்னா இந்த படமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து இருந்துச்சு. முழுக்க முழுக்க அஜித் குமாருக்கு தான் இந்த படமே, ஓகேவா? அந்த மனுஷனுக்கு இப்போ 53 வயசுங்க. ஆனா இந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே உங்களுக்கு வந்து தோணாது. மனுஷன் சூப்பரா நடிச்சிருக்காருங்க. ஒரு எனர்ஜெட்டிக்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல வந்து ஒரு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து அந்த எனர்ஜெட்டிக் வேற லெவலா இருந்துச்சு. ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும், ஒரு டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து தாறுமாற தக்காளி சோறா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக்கு, சினிமாகிராஃபி இது ஃபுல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. பெருசா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவ் போவோமா? நெகட்டிவ்ல தான் வந்து எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. எதை நான் சொல்லணும்னு எனக்கே தெரியல. எதை நான் சொல்ல, கதை கதை தான் வந்து இந்த படத்துக்கு ஆணிவேரே. இந்த படத்துல வந்து கதை, ஸ்கிரீன் பிளே எதுவுமே வந்து சரியில்லைங்க. இது எல்லாம் வந்து என்னத்த சொல்ல, நான் படம் வந்து பெரிய அளவுல பட்ஜெட்லாம் போட்டு எடுத்திருக்காங்க. பெரிய ஆக்டர்லாம் கூட்டி வந்து கேஸ்ட் குழுலாம் வந்து வேற லெவலா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கதையில வந்து இவங்க வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து நடக்கிற ஒரு பாச போராட்டம். கடைசியில இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் கதையே. இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேனுக்காகவே, ஒரு அஜித் ஃபேனுக்காகவே வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு படங்க. ஏன்னா இதுக்கு மேல அஜித் குமாரை இப்படிலாம் காமிக்க பாசிபிளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் பண்ணியே அந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஓகே ரகமா தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து பெருசா வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து டீசரை நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய சீன் எல்லாம் வந்து இருக்கும். அந்த ரெட்ரோ சாங்ஸு, ஃபிளாஷ்பேக்கு அதெல்லாம் இருக்கும். ஆனா படம் முழுக்க முழுக்க அப்படியே இருந்தா என்னங்க பண்றது? இந்த படம் டோட்டலா எனக்கு வந்து ஓவர்டோஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. சுற்றி அவ்வளோ ரெஃபரன்ஸ். எதுக்கு இதெல்லாம்? நீங்க வந்து ஒரு அஜித் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படமா இருக்கும், ஓகேவா? ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இருந்தா ஃபேமிலியா இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஓகே ரகமா தான் இருக்கும். ரொம்ப ஆவரேஜான ஒரு படமா தாங்க இருக்கும். இதாங்க சொல்ல வந்தேன். ஓகேங்க, நான் படம் பார்த்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் யாராவது படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு, உங்களுக்கான கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ.